மனோஜ் பிரியறதுல எனக்கு விருப்பம் இல்ல மேடம். நான் டைவர்ஸ் கொடுக்க போறது இல்ல. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டே இருக்கேமா இப்போ. இப்ப என் சிச்சுவேஷன் மாறிடுச்சு மேடம். இனிமே என்னால டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏண்டி கொடுக்க மாட்டேன்? ஏன்னா மனோஜோட குழந்தை என் வயித்துல இருக்கு. அவர்தான் என் குழந்தைக்கு அப்பா. ஹஸ்பண்ட பிரியணும்னு நான் முடிவெடுக்கலாம். ஆனா என் குழந்தைக்கு அப்பா இல்லாம இருக்க முடியாதுல்ல. கடவுளே நாங்க பிரிய கூடாதுன்னு என் வயித்துல ஒரு உயிரை கொடுத்திருக்காரு. இது மனோஜோட குழந்தை. இனிமே நான் எப்பவும் மனோஜ் பிரிய மாட்டேன். மனோஜ், நீ முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நம்ம குழந்தைக்காக நம்ம சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீதான் யோசிக்கணும். மனோஜ், உங்க கேஸ் காம்ப்ளிகேட்டடானது இப்ப இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு. எனக்கே டென்ஷனா இருக்கு. அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்க போறதில்ல. இந்த கேஸ் இந்த ஜன்மத்துல முடிய போறதில்ல. நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். என்னங்க இது? அவ இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா? மா, இதுக்கு காரணம் பார்லர்மா மட்டும் இல்லையலம்மா. மனோஜ், என்னடா இதெல்லாம்? என்ன சொல்லிட்டு போறாவ? என்ன நடக்குதுங்க? அவ சொன்னது உண்மையா? இல்லாம எப்படிப்பா அது சொல்லும்? டேய், நீ பார்லரம்மா கூட ஜோடி போட்டு சுத்தும் போதே நினைச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இழுத்து விடுவேன்னு. உன் புத்திய காட்டிட்டேலடா. டேய், சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போனேன். இப்ப என்னடா இது? ரோஹிணிய பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிடிக்காத பொண்ணு கூட குழந்தை மட்டும் பெத்துக்க முடியுமா? என்ன லாஜிக் இது? நல்ல வேலை, சரியா ரோஹிணி சைன் பண்றதுக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. ஏய், அவ சொன்னது உண்மைதானா? உண்மையா? இவன் முழிக்கிறதுலே தெரியலையாப்பா? டேய், பதில் சொல்டா. டேய், இப்ப எதுக்குடா அவனை மிரட்டுற? அப்ப இவன் பண்ணிருக்க வேலைக்கு என்ன செய்யணுமா? டேய், அவ சொன்னா அது நிஜமாயிடுமாடா? அவளே ஒரு பெரிய ஏமாத்துக்காரி. நம்ம கிட்டே அவ எவ்வளவு பொய் சொல்லிருக்கா. நம்ம அத்தனை பெரிய அவ ஏமாத்திருக்கா. அவ சொன்னதை வச்சு எல்லாரும் மனோஜ கேள்வி கேக்குறீங்க. விஜயா, நான் தான் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஏங்க, அவ ஏதோ பெரிய டிராமா பண்றாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவளுக்கு இந்த பணத்தை வாங்கணும். ஆனா அதே நேரத்துல இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட கூடாது. அதுதான் நாம நம்புற மாதிரி இன்னொரு பொய் சொல்லிட்டு போறா. அத்தை, அவ எங்க போய் சொன்னா? டாக்டர் தானே வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி ரோஹிணி போய் சொன்னதா ஆகும்? ஏய், அவளை பத்தி உனக்கு தெரியாதுரி. டாக்டர் இவளால வேலைக்கு வாங்க முடியாதா என்ன? பணம் கொடுத்து சொல்ல சொல்லிருப்பா. ஆண்டி, டென்ஷன்ல ஓவரா இமேஜின் பண்ணாதீங்க. நான் தானே டாக்டரை போன் பண்ணி வர சொன்னேன். அவங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர். பக்கத்து தெருவுல தான் இருக்காங்க. பக்கத்து தெருவுல இருக்கிற டாக்டர் தானே? அப்ப இந்த பார்லர்காரிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுல ஏற்கனவே குடியிருந்தவ தானே? எப்படி உனக்கு தான் போன் பண்ணுவாங்க? நீ வந்தது இப்படி சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்திருப்பா. எனக்கு என்னவோ அந்த டாக்டர் ஒரிஜினல் டாக்டரா தெரியல. அம்மா, அந்த டாக்டர் பல வருஷமா நம்ம ஏரியால தான் டாக்டரா இருக்காங்க. டேய், அந்த டாக்டர் நல்லவளாவே இருக்கலாம். பல வருஷமா நம்ம ஏரியாவில இருந்திருக்கலாம். ஆனா அந்த பார்லர்காரி இருக்காளே, அவ கூட சேர்ந்தா எல்லாரையும் அவள மாதிரியே மாத்தி வச்சிருவா. இதெல்லாம் ஓவர் இமேஜினேஷன்மா. ஏமா, இப்ப கூட இவன் தப்பு பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தோணலையாமா? ஏய், ரோகிணி சொன்னதை விடு. இப்ப நீ சொல்லு. என்னப்பா சொல்லணும்? டைம் என்னன்னு பார்த்து சொல்லு. பின்னாடி நக்கல பாத்தியா அவனுக்கு? என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன சொல்லணும்னு கேக்குறான். மனோஜ், ஒழுங்கா அப்பா கேக்குறதுக்கு பதில் சொல்லு. மனோஜ், உன் மூஞ்சியை பார்த்தாவே எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஒழுக்கமா உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லு. இவன் இல்ல அதெல்லாம் எதுக்குப்பா கேட்டுட்டு இருக்கிற? இவன் இப்பெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாப்பா. மனோஜ் வா, நீங்க 2 பேரும் பிரிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு? தெரியலப்பா. இதெல்லாம் உனக்கு கணக்குல இருக்காதாடா? ஏங்க, அவ இந்த வீட்டை விட்டு போய் 5-6 மாசத்துக்கு மேல ஆக போகுதுங்க. அப்புறம் எப்படி ரோகிணி கர்ப்பமானா? ஏய், அவ வயித்துல இருக்கிறது உன் குழந்தைன்னு அவ சொல்றான். உண்மை உனக்கும் ரோகிணிக்கு மட்டும்தான் தெரியும். நீ சொன்னாதான் எங்களுக்கும் உண்மை தெரியும். ஒழுக்கமா உண்மையை சொல்லு. என்ன நடந்துச்சு? என்னப்பா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? சத்தியமா இல்லப்பா. அவ சொன்னதெல்லாம் பொய்ப்பா. அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. ஏங்க, அதான் அவனே சொல்றான்ல, பாத்தீங்கல்ல? அவ ஃப்ராடுங்க, பொய் சொல்லிருக்காங்க. ஆண்டி, எது பொய்? ரோஹிணி கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் தான். அவ குழந்தைக்கு இவன் அப்பான்னு சொல்றதான் பொய். அத்தை, என்ன இப்படி சொல்றீங்க? ரோஹிணி இவர்தானே அப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. ஏய், அவ என்ன பெரிய உத்தமையா? நடிச்சு ஏமாத்துனவ இப்படி என் பையன் மேல ஒரு பழிய போட்டுட்டு போயிட்டா. அத்தை, ரோஹிணி தப்பு பண்ணவதா, பொய் சொல்றவதான். ஆனா ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல, அதுவும் பிறக்க போற குழந்தைய பத்தி இத்தனை பேர் முன்னாடி இவ்ளோ தைரியமாலாம் பொய் சொல்ல மாட்டாங்க அத்தை. ஏய், நீ என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவியா?
அவதான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்த சகுனின்னு தெரியும்ல, அப்புறம் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏய், என்னடி சந்தர் சாக்குல ஓன் வேலையை காட்டுறியா? மா நீங்க இவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களாமா? அதான் பார்லரமாவே இவன் தான் அப்பான்னு சொல்லிட்டு போதே. டேய், அவளுக்கு என்ன பொய் சொல்றது புதுசா? அது எப்படிடா சரியா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட போகும்போது மயக்கம் வரும்? கர்ப்பமா இருக்கான்னு தெரியும், நம்புற மாதிரியா இருக்கு? ஆண்டி, கோ இன்சிடென்ட்ஸா கூட நடந்திருக்கலாம்ல. அப்படியெல்லாம் என்னால நம்ப முடியாது. அவ சொல்றது பொய் தான். ஜா, மனோஜ் ஒன்னும் ஹரிச்சந்திரன் கிடையாது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு ஓடினவன் தான். ஏங்க அதெல்லாம் வேறங்க, அதுவும் இது ஒண்ணா? அவ நம்ம வீட்டை விட்டு போய் தான் பல மாசம் ஆயிடுச்சே. மா, இவன் அடிக்கடி மீட் பண்ணிட்டு தாமா இருக்கான். அவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கான். டேய், அன்னைக்கு அவ வீட்டுக்கு பணம் கொடுக்க தாண்டா போனா. விஜயா, இந்த விஷயத்த சபையில வச்சு பேசுறது எனக்கே சங்கடமா இருக்கு. உண்மை எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே. ஏய் மனோஜ், சொல்லுடா, ரோகிணி சொன்னதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல தானே? ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் உண்மை. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லப்பா. ரோகிணி 2 தடவை கடைக்கு பகல்ல தான் வந்தா. அதுவும் எல்லா ஸ்டாஃபும் இருக்கும்போது தான். அம்மா கூட போன்ல பார்த்து திட்டினாங்கல்ல, அதுக்கப்புறம் அவளை நான் பெருசா எங்கேயும் பார்க்கலப்பா. டேய், நீங்க சீக்கிரட்டா எங்கேயுமே மீட் பண்ணலையாடா? இல்லடா, நான் ஏன்டா அவளை பார்க்க போறேன்? டேய், பார்லரமா உன்னை ஜெயில இருந்து வெளில எடுத்ததுக்கு அப்புறமா நீ அது மேல ஒரு மயக்கத்துல தான் சுத்தி தெரிஞ்ச. அன்னைக்கு கூட பழகுறளோட ஹோட்டலுக்கு நீ அதை கூட்டு வரல? ரோஹிணி அவ பழைய வாழ்க்கையை மறைச்சிருக்கா. அது உங்க கூட வாழணுங்கிறதுக்காக தான். இப்ப இந்த விஷயத்துல அவன் ஏன் பொய் சொல்ல போறா? அது மட்டும் இல்ல, ஒரு டைம்லலாம் இந்த மாதிரி குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு சொன்னா வருஷ கணக்குல கேஸ் இழுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லையே. ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. அது ரோஹிணிக்கும் தெரியும்ல, அப்புறம் எப்படி இந்த விஷயத்துல அவங்க பொய் சொல்வாங்க? ஆம்பா, அது வேற இருக்குல்ல. அந்த டெஸ்ட் எடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். டேய் மனோஜ், நீ ஏன் மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிடு, அதான் உனக்கும் நல்லது. டேய், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அவளை எங்கேயும் மீட் பண்ணவும் இல்லை. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கு நான் பொறுப்பும் இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா யாரா? அத இவனை கேட்டா இவனுக்கு எப்படிடா தெரியும்? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தவ, இந்த குழந்தை எவனோடதோ? அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. ரோஹிணி முன்னாடி நிறைய பொய் சொல்லிருக்காதான். ஆனா இந்த மாதிரி விஷயத்த அவ பண்ண மாட்டா. நீ என்னடி அவளுக்கு வக்காலத்தா? ஆண்டி, நீங்க ரோஹிணியோட கேரக்டரே டேமேஜ் பண்றீங்க. அவளுக்கெல்லாம் என்ன கேரக்டர் இருக்கு? இவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அம்மா, ஒரு பொண்ணு மேல இப்படி எல்லாம் பழி போடுறது ரொம்ப தப்புமா. பா, எனக்கு இவன் மேலதான்ப்பா சந்தேகமா இருக்கு. இவன் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கான்பா. மனோஜே, ஒருவேளை நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு பொய் சொன்னா அது உனக்கே பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, நானும் மனுஷனா இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஏங்க, அதுக்குதான் இவன் காரணம் இல்லைன்னு சொல்றானே. அந்த ஃப்ராட் ரோகிணிக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க, மனோஜுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவன் யாரு எப்ப என்ன பண்ணுவான்னு எங்க எல்லாருக்கும் தெரியலமா. இத பாடுற மனோஜ், இது விளையாட்டு இல்ல. ரோகிணி உறுதியா நீதான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு போறான். நாளைக்கு இந்த விஷயமா கோர்ட்டுக்கு போனா பேப்பர்ல எல்லாம் போட்டு நம்ம குடும்பம் மானமே போயிருடா. அப்பா, அவ சொல்றது உண்மை இல்லப்பா. ஆனா ஏன் அவ அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. இத்தனை நாளா டைவர்ஸ் இழுக்குதேன்னு தான் கவலையா இருந்துச்சு. இப்ப அதை விட பெரிய வினையா வந்துருச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல வந்துட்டே இருக்குதேடா. இதையெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துறதுன்னே தெரியலையா? அவன் கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னே சொல்ல மாட்டான்பா. இவனுக்கு தப்பு பண்ண மட்டும்தான்ப்பா தெரியும். அது எதுக்குற தைரியமே கிடையாதுப்பா. டேய் மனோஜ், நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா உன்னை எப்பவுமே காப்பாற்ற முடியாத நிலைமை கொண்டு வந்து விட்டுருண்டா. டேய், அப்புறம் பப்பரப்பா மனோஜ் பரிதாபமான மனோஜ் ஆயிடுவடா. புரிஞ்சுக்கடா, உண்மையை சொல்டா. டேய், அப்படி ஏதாவது எங்களுக்குள்ள நடந்திருந்தா நான் என்ன டைவர்ஸ்க்கு ஓகே சொல்ல போறேன்? அவ ஏதோ சொல்லிட்டு போயிட்டா, அதை நீங்க உண்மை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. ஏற்கனவே எவனோ பெத்த பிள்ளைக்கு உன்னை அப்பனாக்க பார்த்தா, இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு கேடுகட்ட வேலைய பண்ணிருக்கா. உன் மேல எந்த தப்பு இருக்காது நான் நம்புறேன்டா. அது போதுமா எனக்கு? மத்தவங்க யாரு நம்பினாலும் நம்பினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ரோகிணி பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்றா. இதுக்கு நடுவுல நான் கணக்கா வேற கல்யாணம் பண்ணிருக்கேனே. இப்ப என்ன பண்றது? என்ன கல்யாணி, எல்லாம் முடிஞ்சுதா? கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டியா? இல்லம்மா, இன்னும் எதுவும் முடியல.
ரோகிணி சைனும் போட்டு கொடுக்கல. ஏன்? அதான் பணத்தை கொடுத்துட்டு சைன் போட சொன்னாங்கல்ல, இவ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாளா? கல்யாணி, இன்னும் எத்தனை நாளைக்கு இதை இப்படியே இழுத்துட்டு இருக்க போற? மா அவ எதுவும் சொல்லலம்மா. அப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? பணம் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லம்மா, இது வேற விஷயம். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. கல்யாணி, என்னதான் ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏன் அழுவுற? வித்யா, அவங்க ரொம்ப திட்டாங்களா? இல்லம்மா. அப்புறம் வேற என்னதான் ஆச்சு? திரும்பவும் என் லைஃப்ல விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன சொல்ற? மா சைன் போட போன இடத்துல ரோஹிணி திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. ஐயோ, என்ன ஆச்சுடி? உடம்பு எதுவும் சரியில்லையா? சொல்லு கல்யாணி. கொஞ்ச நாளாவே நீ ஒரு மாதிரி இருந்த, என்ன ஆச்சு? மா ஆ? நாங்க டாக்டர்லாம் வர வச்சு உடனே செக் பண்ணிட்டோம். ரோஹிணி கன்சீவா இருக்கா. கல்யாணி, வித்யா சொல்றது ஆமாம்மா, மனோஜ் குழந்தை என் வயித்துல வளருது. என்னடி? என்ன இப்படி சொல்ற? நீ நீ நிஜமாதான் சொல்றியா? நீ போய் சொல்லி சொல்லி நீ எப்ப போய் சொல்லுவ, எப்ப உண்மை சொல்வ? ஒண்ணும் புரியலடி. இங்க பாரு, இது போய் சொல்ற விஷயம் இல்ல, உண்மையை சொல்லு. நான் சொல்றது உண்மை. மனோஜுக்கும் எனக்குமான உறவை முடிச்சுக்க தான் போனேன். ஆனா எங்களுக்குள்ள ஒரு புது உறவு வரப்போகுது. இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு தெரியலடி. கல்யாணி, நீயும் மாப்பிளையும் பிரிஞ்சுதானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி? மா அதான் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. மனோஜ் கடைக்கு போய் ஒரு நாள் தங்கியிருந்தேன்னு சொன்னல, அப்பதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்றியேடி. இனிமே உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது? மாப்பிள்ளை வீட்டுல இது அங்க எல்லாருக்கும் தெரியுமா? அவங்க மாப்பிள்ளையோட குழந்தைன்னு நம்புவாங்களா? என்னை இவளை யாருமே அந்த வீட்டுல நம்ப மாட்டாங்களே. யாரு நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. அது என் மனசாட்சிக்கு தெரியும். நீ சொல்றது உண்மை, நாங்க நம்புறோம்டி. ஆனா மனோஜ் வீட்டுல நம்புவாங்களா? இல்ல மனோஜ் தான் ஒத்துப்பாரா? என் வயித்துல அவன் குழந்தைதான் இருக்குன்னு அவனுக்கும் தெரியும். அதுதான் உண்மை. அதை யாராலையும் மாத்த முடியாது. இதுக்கு மேல மனோஜ நான் பிரியவும் மாட்டேன். நானும் என் குழந்தையும் மனோஜ் கூட தான் வாழ்வோம். திரும்பவும் ஒரு குழந்தைய நான் அப்பா இல்லாம வளர விட மாட்டேன். இப்படி மாட்டி தொலைச்சிட்டனே. ச்சே, இந்த 5 லட்சத்தை ரோகிணி கிட்ட கொடுத்து டைவர்ஸ் கிடைச்சிருந்தா கனகாவோட லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாம். இப்போ இந்த ரோகிணி வேற பிரெக்னென்ட் ஆகி தொலைச்சிட்டா. அன்னைக்கு கடைக்கு அவ எலி பிடிக்க வந்ததுதான் தப்பா போச்சு. இப்போ என் லைஃபே எலி பொறியில மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என் பிள்ளையோட அப்பா மனோஜ் தான் அப்படின்னு ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டா போதும், ஜட்ஜி உடனே டைவர்ஸ் கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவாரு. சட்டப்படி பிறக்க போற குழந்தைக்கு அப்பாவோட வருமானத்திலயும் முழு உரிமை இருக்கு. ஆமா விஜயா, ரோகிணி சொன்னதை கவனிச்சிங்களா? மனோஜ் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு நம்ம எல்லாரும் முன்னாடியும் தானே சொல்லிட்டு போனாங்க.